குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா, நம்மளோட ஹாப்பினஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. நம்மளோட பீஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குன்னோம். இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அது எப்படி நம்ம போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னாங்க. இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோர் இந்த ஸ்டோரி நான் கேட்டேன். நான் ஒரு பெரிய ஒரு மீட்டிங் ஹால் ஒன்று, சரிங்களா? அதில் ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் ஒருத்தர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கார். அவர் அங்கே ஒரு 10,000 பேர் மேலே உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து அவர் கேட்குறாரு எல்லாக்கிட்டையும், நீங்களாம் ஹாப்பியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் எல்லோரும் வந்து ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஒருத்தரையாக ஃப்ரண்ட் ரோவில் இருக்க ஒரு 2-3 பேர்கிட்ட ஒரு சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாரு அவர். அப்படி கேட்கும்போது ஒருத்தரை கூப்பிட்டு கேட்குறாரு, நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒன்றே ஹாப்பியாக இல்லை நான் அப்படின்றாரு. அதுக்கு ஒன்றே அவர் கேட்குறாரு, ஏன் நீங்கள் ஹாப்பியாக இல்லை அப்படின்னா, இந்த இயர் வந்து நான் பிஸ்னஸ் கொஞ்சம் எனக்கு டல்லாக போச்சு. நான் வந்து வேர்ல்ட்லேயே வந்து பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சேன் நான். பட் என்னுடைய கண்ட்ரியில் வந்து நான் வந்து ஒரு 10th பிளேஸ்க்கு மேலே போயிட்டேன். நான் என்னுடைய கண்ட்ரியில் ஒரு 10th பிளேஸ்க்குள்ளே வரணும் பிஸ்னஸில் அப்படின்னு சொன்னார். ஓகே, நீங்கள் 10th பிளேஸ்க்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் ஹாப்பி ஆகிடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக ஆகிடுவேன் அப்படின்னாரு. ஓகே, உங்களோட ஹாப்பினஸ் அப்போ வந்து அந்த 10th பிளேஸ்க்குள்ளே வந்தால் தான் அந்த ஹாப்பினஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னாரு. அடுத்து அந்த ஸ்பிரிச்சுவல் லீடர் கேட்குறாரு, பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் கூட்டின்னு வந்திருக்கீங்களா அந்த குட்டி குழந்தை, அது யாருன்னு கேட்கும்போது என்னுடைய பையனோட பொண்ணு, என்னுடைய கிராண்ட் டாட்டர் அது அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, அந்த குழந்தைய கூட்டு வாங்கன்னும் போது குழந்தைய கூட்டினா ஸ்டேஜுக்கு போகிறார். அவர் ஸ்டேஜுக்கு போனோடனே அந்த குழந்தைகிட்ட வந்து ஒரு பேர் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க அப்படிலாம் கேட்குறாரு. கேட்டு முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சாக்லேட் பாக்ஸ் எடுத்து அந்த குழந்தை கையில் தராரு. உடனே பார்த்தா அந்த குழந்தை வாங்கி சிரிக்குது. உடனே அந்த குழந்தை வாங்கி சிரிக்கும் போது அவர் உடனே அந்த ஸ்பிரிச்சுவல் லீடர் சொல்கிறாரு, நீ ஹாப்பியாக இருக்கியான்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட கேட்கும்போது அந்த குழந்தை ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லு. இப்போ வந்து அந்த குழந்தை சிரிக்கிறத பார்த்து எல்லாருமே வந்து கொஞ்சம் ஹாப்பியாக வராங்க. அப்போ குழந்தை இவ்வளோ அழகாக சிரிக்குது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உட்காந்து அவங்க தாத்தாவும் சிரிக்கிறாரு, ஹாப்பியாக வர்றாரு. உடனே அதுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் லீடர் கேட்குறாரு, நீங்கள் இப்போ ஹாப்பியாக இருக்கீங்களான்னு கேட்டால் ஹாப்பியாக இருக்கேன், ஏன்னா என்னுடைய பேத்தி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, அது வந்து என்னையும் கொஞ்சம் ஹாப்பினஸோடு வச்சிருக்கு அப்படின்றாரு. அதுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் லீடர் சொன்னது ஒன்று தான், உங்களோட ஹாப்பினஸ் உங்கள் வீட்டில் தான் இருக்குது, வெளியில் இல்லை. நீங்கள் டாப் 10க்குள்ளே போகிறதுனால இல்லை. உங்களோட ஹாப்பினஸ் உங்கள் வீட்டில், உங்கள் ஃபேமிலி சரௌண்டிங்ஸு இங்கே தான் இருக்குது. அந்த குழந்தையோட ஸ்மைலில் தான் உங்களோட ஹாப்பினஸ் இருக்குது அப்படின்னு சொன்னார். நம்மளும் ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்மளோட ஹாப்பினஸும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலாம் இருக்கே தவிர, ஐயோ நான் அதை பண்ணணும், ஐயோ நான் இதை பண்ணணும் அப்படின்னு ஓடுறதுல ஹாப்பினஸ் இல்லைங்க. நம்மளோட சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம சந்தோஷப்படுறது தான் நம்மளோட உண்மையான ஹாப்பினஸ், உண்மையான பீஸ். ஸோ ஹாப்பினஸை வெளியில் தேடி 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 ஓடி ஓடி நம்ம லைஃப்பை முடிச்சுக்கிறத விட்டுட்டு நம்மளுக்கு கிட்டே இருக்கிற ஹாப்பினஸை கொஞ்சமாக என்ஜாய் பண்ணி லைஃப்பை என்ஜாய் பண்ணணும்.